அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளரும் திருநங்கை டால்ஃபினா அவர்கள். அவர்கள் வருக. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழி? நானா இருக்கிறேன் ஒரு பக்கம் நான் நானா இருக்கிறேன். ஆனா சமூகத்துல நிறைய பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது. அது ஆரம்பமே அது ரெடியா இருக்கேன். இப்போ திருநங்கை திருநம்பி அப்படின்றது இருக்கு. அந்த திருநங்கைன்ற பேரை உங்களுக்கு சூட்டியது முன்னாள் முதல்வர் கலைஞர் அரவாணின்னு கூப்பிடுவாங்க. சமூகத்துல சில கேலி கிண்டலுக்கு உண்டான இப்போ இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஒரு அங்கீகாரமாகவும் ஒரு நீட்டான ஒரு டீசெண்டான ஒரு பெயராகவும் அதை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி உங்களுக்கு நல வாரியங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. அம்மையாரும் அது உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. இப்போ திருநங்கைகள்னு சொல்லும் போது நிறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு பின்னு இருந்ததை விட இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல முன்னாடி வந்துட்டீங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்ப வேற எதுவும் உங்களுக்கான சமுதாயத்துல பிரச்சனைகள் இருக்கா? அதை நீங்க சொல்லுங்க. நீங்க பேரை பத்தி சொன்னதுனால அதை முதல்ல பேசிடலாம்னு எனக்கு தோணுது. பேர் இதுக்கு முன்னாடி பல தகாத சொற்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அலினுங்கிறது ஒரு பழைய தமிழ் சொல் இருந்தது, இலக்கணத்துல இருக்கு. அது தவறான சொல் இல்ல, ஆனா அந்த பயன்பாடு ஒரு இலக்கணத்துல இருக்கு. ஆனா அதோட பயன்பாடு பெரும்பாலா கேலி கிண்டலுக்கு இருந்தது. அதையும் தாண்டி பல தகாத சொற்கள், குஷ்கா, இந்த எண் 9 இந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு இங்க தேவையில்லை. அது தேவையில்லை நமக்கு. அந்த மாதிரி நிறைய சொற்கள் இருந்தது. அதுக்கு பிறகு அரவாணிங்கிற சொல் வந்தது அந்த இது நிகழ்வுல ஆக்சுவலி அரவாணின்ற சொல் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி ரவி அவர்கள் இந்த ரவி அவர்கள் இந்த பெயரை உங்களுக்கு சூட்டினாங்க. அதோட வரலாறு என்னன்னா, ரொம்ப கீழ்த்தரமான சொற்கள் பயன்பாட்டில் இருக்கும்போது அவர் தான் ஒரு இதுல திரு ரவி அவர்கள் தான் அந்த அரவாணின்ற ஒரு திரு ரவி அவர்கள் தான் அந்த பேர் தான் நான் நினைவுபடுத்திட்டு இருந்தேன். சோ அவர் இந்த சொன்னதோட பின்னணி என்னன்னா, நீங்க அரவானை திருமணம் பண்ணிக்கிறீங்க, இந்த ஒரு இரவுக்கு அரவானை திருமணம் பண்ணிக்கிற அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருந்தது. அதுல இருந்து அந்த அரவாணிங்கிற சொல் வந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த தகாத சொற்களுக்கு இது ஒரு சமூகத்துக்கு ஒரு பொருத்தமான சொல்லா இருந்தது அந்த நேரம். கண்டிப்பா. ஆனா நம்ம பார்த்தோம்னா அந்த சமூகத்துல இருக்கக்கூடியவங்க அனைத்து மதம் அனைத்து கலாச்சாரத்துல இருந்து வரும். எல்லாரும் ஹிந்து அந்த அரவான வழிபடக்கூடியவங்க மட்டும்தான் இந்த அடையாளத்துல இருக்க முடியும்னு கட்டாயம் இல்லை. அதனாலதான் கலைஞர் கருணாநிதி இந்த திருநங்கை, திருனா ஒரு மதிப்புக்குரிய திரு அவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி திருன்னு சொல்லி நங்கை, அந்த மாதிரி திருநங்கை பெண்ண திருநம்பி திருநங்கை வந்ததுக்கு பிறகு திருநம்பி அப்படின்னு எங்க கூட குழுல வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க சிவா சங்கரி அவங்களோட ஒரு பங்கும் இருக்கு. இது சமூகத்துல எல்லாரோடையும் பேசுறதுல எப்படி இந்த சொற்களை பயன்பாட்டை கொண்டு வரணும், எது பொருத்தமான சொல் இருக்கும்னு. திருநங்கைங்கிற சொல் மறக்க முடியாத, அது கலைஞர் கருணாநிதி தான் கொண்டு வந்தது. ஆனா ரொம்ப நாள் பிறகுதான் திருநம்பிங்கிற சொல் வந்தது. இப்போ திருநங்கை திருநம்பினா என்ன பாக்குறோம்னா, இப்போ சில பேர் நாங்க பிறப்புல ஆண் பாலா இருந்து, நானும் பிறப்புல என்ன ஒரு ஆண் குழந்தைன்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தைன்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா எனக்கு என்னோட வாழ்க்கையில உண்மையிலுமே சின்ன குழந்தையில இருந்து என்னால நான் ஒரு ஆண் குழந்தை, நான் ஒரு பையன், நான் ஒரு ஆம்பளை ஆகணும், நான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு இந்த பொது வாழ்க்கையில வாழணும் அப்படின்னுங்கிற இந்த கட்டமைப்புக்குள்ள என்னால பொருத்திக்கவே முடியல. பல முறை மக்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, நீங்க ஏன் மற்ற பசங்க மாதிரி இல்லை. இதேதான் வேற பல விதமா ஆசிரியர்கள் கிட்ட இருந்தும் மற்ற பெற்றோர்கள் கிட்ட இருந்தும் உறவினர்கிட்ட இருந்தும் வரக்கூடிய கருத்து, நீங்க மற்றவங்க மாதிரி மாத்தி இருந்துடலாமே. அதை நானும் முயற்சி பண்றேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. எனக்கு சின்ன குழந்தையா இருக்கிறச்சே குழப்பம் வருது, வருத்தம் வருது. நான் எனக்கு என்னோட அடையாளத்தை பத்தி எனக்கு புரிதல் இல்லை. ஆனா எல்லா முயற்சியும் பண்ணி என்னால என்னோட உணர்வை மாத்திக்க முடியாது. இப்போ திடீர்னு ஒரு ஆணா இருக்கிறவங்கள நீங்க நாளையில இருந்து பெண்ணா வாழுங்க, இல்ல பெண்ணா இருக்கிறவங்கள ஆணா வாழுங்க அப்படின்னு சொன்னா யாரும் மாத்திக்க முடியாது. இதை பத்தி அறிவியல் ரீதியா பார்க்கணும்னா அதுக்குள்ள நான் இப்போ போகல. டேவிட் ரைமர்னு ஒரு கேஸ் ஸ்டடியே இருக்கு. டேவிட் ரைமர்னுங்கிறவங்கள ஒரு ஆண் குழந்தைக்கு அந்த உறுப்பு நீக்கின போது அதை ஒரு பெண் குழந்தையா வளர்த்து பெண்ணா ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வளர்றச்சே அந்த உணர்வு அவங்க ஆண் தான் இருக்கு. அதே மாதிரி எனக்கு இயல்பா என்னோட உணர்வு ஒரு ஆண்ங்கிறது இருக்கவே இல்லை. ஆனா ஒரு பெண் தன்மை தான் இருக்கு. ஆனா ஒரு குழப்பமும் இருக்கு, நான் முற்றிலும் மற்ற பெண் குழந்தைகள் மாதிரி இல்லை. அப்போ நான் எங்க பொருந்துறேன் இந்த சமூகத்துல?
ஸோ இதை வந்து திருநர் திருநங்கை எப்படி வேணா சொல்லலாம். திருநர்னுங்கிறது ஒரு பொதுவானது. அதான் திருநங்கைனுங்கிற சொல் வந்து அதான் ஆண்லேருந்து ஒரு பெண்ணோ இல்லை பெண்மையோ நோக்கி பயணம் பண்றவங்க நாங்க திருநங்கை. அதே மாதிரி பிறப்புல பெண்ணா இருந்து உணர்வு ஒரு ஆண்மையோ இல்லை ஒரு ஆணாவோ உணர்றவங்க வந்து திருநம்பி. இரண்டுமே இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து என்னால் அதை பொருத்திக்க முடியலங்கிறதுனால தான் அதுக்கு பிறகு வந்து நான் நிறையா குழப்பத்தோட வளர்றேன். பிறகு வந்து ஒரு மனநில கவுன்சிலர் இவங்களெல்லாம் பார்த்து சைக்காட்ரிஸ்ட் இந்த மாதிரி மனநில மருத்துவத்தில் பல நபர்களை பார்த்து ஒரு புரிதல் கிடைக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஏன்னா பல ஆண்டா வந்து அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இதை பற்றி ஆய்வு பண்ணி இது இயல்பு, இது ஏற்றுக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு. அதாவது பாலினம் வந்து உணர்வு தான். உடலை வந்து உணர்வுக்கு சரியா மாற்ற முடியுமே தவிர உணர்வை வந்து உடலுக்கு நம்ம மாற்றிக்க முடியாது. கண்டிப்பா இது பொதுவாக எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ ஒரு குழந்தை வந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்துருக்குறாங்கன்னா திடீர்னு நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவரை வழிபடக்கூடாது, நீங்கள் இஸ்லாமியராக இருக்கணும், இல்லை இஸ்லாமியராக இருக்கிறவங்களை பிடிச்சி நாளையிலேருந்து நீங்கள் கிருஷ்ணாராமாவை தான் வழிபடணும் அப்படின்னு சொன்னால் யாராலையும் மாற்றிக்க முடியாது, திணிக்க முடியாது, தோணணும். ஆமாம். அதே நேரம் ஒரு சில நேரம் நம்ம பார்த்துருப்போம் சமூகத்தில் பிறப்புலேருந்து அவங்க பட்டை போட்டு ஹிந்துவாக வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அதுக்கு பிறகு ஒன்றா இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லை கிறிஸ்துவராக மாறலாம். இதுவும் இருக்குது. அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா? சின்ன குழந்தையா இருக்கிறச்சே பெற்றோர்கள் சொல்கிறபடி அவங்க வாழறாங்க. ஆனால் ஒரு வயதுக்கு வந்தால் 18 வயதுக்கு மேலே எல்லா முடிவும் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னுங்கிறச்சு சமயமோ மதமோ இல்லை மற்ற நம்ம என்ன வேலை பண்ணுறேன் எல்லாமே எந்த படிப்பு படிக்கணும். எவ்வளோ பெற்றோர்கள் வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் மருத்துவர் ஆகணும், பொறியியல் தான் படிக்கணும், மருத்துவம் தான் படிக்கணும்னு சொன்னாலும் அந்த குழந்தையால அதில் வந்து பெருசாக பண்ண முடியறது இல்லை. அவனுக்கு அவனா தேர்ந்தெடுக்கிற வழி தான் கரெக்டாக போய் அச்சீவ் பண்ண முடியும். திணிக்கிறது வந்து என்னைக்குமே எந்த எதுவுமே வெளியில இருந்து திணிக்க முடியாது. அந்த மாதிரி தான் நான் பாலினத்தையும் ஒண்ணு பாக்குறேன். இப்போ வந்து இயல்பா என்னோட உணர்வு இது இருக்குன்னா இதுக்கு பிறகு வந்து என்னோட நடவடிக்கையை மாற்றிக்க முடியும். என்னோட இது சமூகத்துல வந்து ஏன்னா சமூகம் வந்து இந்த கட்டமைப்புல தான் இருக்கு. ஆண் பெண்ணுங்கிற இந்த கட்டமைப்புல தான் சமூகமே இயங்கிட்டு இருக்கு இல்லையா? நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்க போற ஆம்பளைனா இப்படி இருக்கணும், பொம்பளைனா இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நாட்டில் ஒரு இடத்துல ஒரு கட்டமைப்பு வச்சிருப்போம். ஒருவேளை இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே வேற கட்டமைப்பு இருக்கலாம். எடுத்துக்காட்டா இப்போ வந்து நம்ம இங்கே சென்னையில் வந்து பெரும்பாலாக வந்து டாக்ஸி ஓட்டுறவங்கலாம் ஆண்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இப்போ பேங்காக் அந்த மாதிரி தாய்லாண்டில் போனால் அங்கே சம பங்கு இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாலின பங்குகள் பெண்கள் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ தொடங்கிட்டாங்க. பஸ் எல்லாம் கூட ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை தோழர். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருநங்கையில் வந்து முதல் சட்டமன்ற உறுப்பினராக சப்னம் மௌசின்னு சொல்கிறவங்க வந்து 2000ஆம் ஆண்டில் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மத்திய பிரதேசத்தில். ஆமாம். சட்டமன்ற உறுப்பினராகவும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவின் முதல் மருத்துவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் முத வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தாரிகா பானுன்னு சொல்லி சித்த மருத்துவர். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மாநிலங்கள்ல வந்தாங்க. என்னோட தோழியே வந்து செல்விங்கிறவங்க பிசியோதெரபிஸ்டா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல நபர்கள். அதே மாதிரி வழக்கறிஞர்ல முதல் வழக்கறிஞரா வந்து திருமதி சத்யஸ்ரீ சர்மிளா அவர்கள் வந்தாங்க. அதே மாதிரி வந்து சப் இன்ஸ்பெக்டரா வந்து பிரித்திகா யாஷினி வந்தாங்க. அப்ப எல்லா துறையிலையுமே உங்களுடைய பங்குகள் வர ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 15 ஆண்டுகளுக்குள்ள நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநங்கை அந்த அரவாணின்ற சொல்லப்பட்டவங்கலாம் வந்து ரொம்ப ஒரு சமுதாயம் ஒதுக்கி வச்சு தான் பார்த்தது. அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி கேலி கிண்டலுக்கு ஆளானாங்க. அப்போ வந்து இந்த 20 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி எங்கேயோ இருக்கு. நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய ட்ரிபிள் டிகிரி அந்த மாதிரி உள்ள ஒரு பொசிஷன்ல ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் அது ஒரு நாலேஜை வளர்த்துக்கிட்டாங்க. எல்லா துறையிலையுமே பிரைவேட் செக்டர்லாம் வந்து முக்கிய பொறுப்புல. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு பக்கம் வந்து வளர்ச்சி கட்டாயம் இருக்கு. ஆனா இப்போ நம்ம பாலினம்னு எடுத்துட்டோம்னா பாலின சமத்துவம்னு பெண்களுக்கே இப்போ வந்து சம உரிமை ஆண்கள் அளவு வந்திருக்கா? இப்போ தேர்தல் நடக்க போகுது. நீங்க எல்லா கட்சியும் என்ன சொல்றாங்க? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம பங்கு இருக்கணும், இதெல்லாம் ஏத்துப்பாங்க. ஆனா மேபி இந்த மாதிரி ஒரு இடம் ஒதுக்கீடு பெண்ணுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கட்சியா வந்து எவ்வளவு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க? இது ஒவ்வொரு கட்சிக்கும் கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா இல்லையா? அதே மாதிரி இப்போ நீங்கள் பெண்கள் இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க வீர பெண்கள் கூட்டமைப்பில் இங்கே ரொம்ப சிறப்பாக சென்னையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய மாற்றங்கள் இப்போ வந்திருக்கு.
ஆனா எத்தனை நாளா பெண்கள் போராடிட்டு இருக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சியில திருநங்கைகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆமா, அது அவங்க கொடுத்துருக்குறாங்க. 50% பெண்கள், 50% ஆண்கள். அதுல திருநங்கைகளுக்கும் சிலருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆமா, நாங்க கட்சி அரசியலுக்குள்ள போல. ஆனா அந்த ஒரு கட்சி வந்து எடுத்து பண்ணது, நான் தமிழர் கட்சி பண்ணதை நான் கட்டாயம் பாராட்டுறேன். ஒரு நல்ல கொள்கையோட அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி எவ்வளவு கட்சி அவங்களா ஒண்ணு வந்திருக்கிறாங்க? கண்டிப்பா இல்லையா? இந்த மாதிரி மற்ற கட்சி எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. ஒரு பக்கம் வந்து நாங்க பெண்களுக்கு வந்து இடம் ஒதுக்கீடு கொடுத்தா அதுக்கு நாங்க ஆதரவா இருக்கிறோம்னு பேசுறாங்க, சட்டத்தை பத்தி பேசுறச்சே. ஆனா அவங்களா அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்களான்னா இல்ல. அதையும் தாண்டி, அரசியலையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பொது வாழ்க்கையில இன்னும் சில வேலைகள் எல்லாம் வந்து ஆண் தான் செய்ய முடியும் அப்படின்னு தான் பெரும்பாலா இருக்கு. ஒவ்வொரு பெண்ணும் வருது வந்து ஒரு செய்தியா இருக்குது. ஆண் படுறது வந்து இயல்பா இருக்கு, பெண் வந்து அந்த பதவிக்கு வருது வந்து ஒரு புது செய்தியா வருது. அப்ப வந்து திருநங்கைகளோட போராட்டம் அதை விட குறைந்த ஆண்டுகள் தான் நடந்திருக்கு நம்ம நாட்டுல. அதாவது உரிமை சார்ந்து திருநங்கைகள் வந்து நம்ம நாட்டுல எப்போதுல இருந்தோ இருந்துட்டு இருக்கிறோம், பழங்காலத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி உரிமை சார்ந்த போராட்டம்ங்கிறது வந்து பெரிய வரலாறு இருக்கு. அர்த்தநாதீஸ்வரர் வந்து வழிபடுவீங்க, அந்த ஒரு கலாச்சார ரீதியா ஒரு வரலாறு இருக்கு. அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, திருநங்கை அவதாரம் எடுத்தவர் அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லி ஒரு கதைகள் புராணங்கள்ல இருக்கு இல்லையா? உண்மை தோழர். ஆனா அங்க என்ன ஆகுதுன்னா பெண்களுக்கும் பொருந்தும், திருநங்கைகளுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். இந்த தாழ்த்தப்பட்ட பாலினம் இல்ல மற்றபடி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்னன்னா ஒரு பக்கம் வரலாறுல இவங்கெல்லாம் வந்து அவதாரம், தெய்வதம், இது அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு மேல ஒரு உயர்த்தி ஒரு கடவுளா பாக்குறாங்க இல்லையா? இது வந்து ஒரு கதைகள், மேல் கடவுளை உயர்த்தி பாக்குறாங்க, பெண் கடவுளை தாழ்த்தி பாக்குறாங்கன்றீங்களா? இல்ல, நம்ம நாட்டுல தான், பொதுவா இந்தியால தான் இவ்வளவு பெண் கடவுள் இருக்கு. ஒரு கடவுள்ல வந்து ஒரு பெண் வடிவத்துல தமிழகத்துல தான் அதிகம் இருக்கு. தமிழகத்துல இருக்கு. ஆனா ஹிந்து வேத பதிவுகள்லயும் வந்து நிறைய வந்து ஒரு பெண்களை வந்து ராமாயணத்துல முன்னெடுத்து எல்லாத்துலயும் கடவுளா இருக்கிறது இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னா அப்ரஹாமிக் மதங்கள்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவரோ முஸ்லாமோ எதுவும் எந்த மதமும் நான் வந்து உயர்வு தாழ்வுன்னு சொல்லல. அதுல இந்த வரலாறு இல்லை. பெரும்பாலா வந்து அவங்க கடவுள்னுங்கிறது வந்து பெரும்பாலா ஒரு ஆணோட கட்டமைப்புல தான் இருக்கும். ஆனா அடிப்படையா நம்ம பார்த்தோம்னா அதோட நூல்கள்ல வந்து கடவுள் வந்து வடிவெல்லாம் தாண்டியதுன்னு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பண்றாங்க, மேரி மாதா இவங்க எல்லாம் வழிபடுறாங்க. இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உருவ வழிபாடே கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. அதை வைத்து அவங்க அது வந்து மதம் கிடையாது, ஒரு மார்க்கம் அப்படின்னு போறாங்க. இப்போ இந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லா பெண் கடவுள், ஆண் கடவுள் அப்படி இருக்கு. இல்ல இப்ப இஸ்லாமிய மதமே எடுத்துட்டோம்னா கூட நம்ம வந்து உருவ வழிபாடு கிடையாது. ஆனா ப்ராஃபட்ஸ்னு சொல்றதுல பெண்களும் இருக்கிறாங்க. ஆனா பொதுமக்களுக்கு தெரிஞ்சது வந்து நிறைய ஆண்கள் தான். ஹிந்து மதத்துல வந்து கதை வடிவத்துல இந்த பெண் கடவுளை வந்து ரொம்ப நல்லா ஏத்துட்டாங்க. ஆனா நடைமுறையில பெண்களோட வாழ்க்கை மாறி இருக்கா? இதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா நிறைய பேர் ஹிந்துத்துவ கொள்கையில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்து மதத்துல தான் எல்லாம் பெண்கள் கடவுள் இருக்கு அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நான் தவறுன்னு சொல்ல. எனக்கு குறிப்பிட்டு எந்த இறை நம்பிக்கையோ இல்லை எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்திலயோ எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா நம்ம வந்து ஒரு அரசமைப்பால் ஆக்கப்பட்ட ஒரு அனைத்து மதமும் ஏற்றுக்கக்கூடிய மக்களாட்சியில இருக்கிறோம். அப்படிதான் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் விரும்புறோம் இந்த நாடு. அப்போ வந்து இதுல ஹிந்து தான் வந்து உயர்ந்தது, நாங்க கடவுளா வச்சிருக்கிறோம்னா கடவுளா வச்சிருக்கிறீங்க, அதுல என்ன பயன்? நடைமுறையில வந்து ஒரு ஹிந்து வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து பெண்களை வந்து உயர்த்தி நடத்துறாங்களான்னா இல்ல. கோவில்ல போய் வழிபடுறதுக்கும் அந்த ஒரு பெண்ணோட ஒரு கோவில் இருக்கிறவங்கள, அந்த பெண் தேவதை கோவில் இருக்கிறதுக்கும் வழிபடுறதுக்கு உள்ள யார் போகலான்னா ஆண்கள் தான் இல்லையா? அதுக்கு பெண்களுக்கு சம உரிமைக்கு ஒரு போராட்டம் நடக்குது. ஒரு சில இடத்துல ஏத்துக்கிறாங்க, ஒரு சில இடத்துல இன்னும் பெண்கள் வந்து அந்த உள்ள அந்த கோவிலோட அது என்ன கருவையில வந்து பூஜை அந்த பணி செய்யறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ அது ஒரு சில இயற்கை பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை சொல்றாங்க. கருவறை அப்படின்றது அவங்க மற்றவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா அது ஒரு புனிதமான இடம், அது இப்படிதான் அப்படிதான் அப்படின்றது. சரி, அந்த மாதவிடை யார் உருவாக்கினது? இறைவன் இல்லாம வேற யார் அதை உருவாக்கியது? கண்டிப்பா இல்லையா? அப்ப ஆண்களோட உடல்ல இருந்து வெளியில வரக்கூடியது எல்லாமே வந்து தூய்மையாவா இருக்கு? கண்டிப்பா. இதெல்லாம் நம்ம மனது முக்கியமா, உடல் முக்கியமா? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா. ஆனா சமூகத்துல வந்து ஒரு பக்கம் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பொது சமூகத்துல எந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு சம பங்கேற்பு இருக்குன்னா இதை வந்து கடவுளா, என்னோட கருத்து இதுதான்,
எங்களை வந்து கடவுளா பெண்களோ திருநங்கைகளோ இல்லை எந்த தாழ்த்தப்பட்ட மக்களையோ எங்களை வந்து கோவில் கட்டி கடவுளா வைக்கிறதுக்கு தேவையே இல்லை. அதே நேரம் வந்து எங்களை வந்து தாழ்த்தி மனிதர்களை விட குறைவா பார்க்கறதும் தவறு. இது ரெண்டும் தவிர்த்து மனிதரும் மனிதருமா பார்க்கறது தான் நமக்கு தேவையானது. தனிநபரோட விருப்பம், கோவிலுக்கு போறதோ திருசபைக்கு போறதோ மசூதிக்கு போறதோ, அது தனிநபரோட விருப்பம். அவங்களோட கொள்கையை கடைபிடிக்கட்டும். ஆனால் பொது சமூகத்துல நம்ம சமத்துவம் இருக்கா பாலினத்துல? இல்ல. அங்கதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன சில கருத்துக்கள் ஓகே. அதே நேரத்துல வந்து இப்ப திருநங்கையா இருக்கும்போது என்ன மாதிரியான சவால்கள்லாம் நீங்க எதிர்கொள்றீங்க? இப்போ இந்த நேரத்துல என்னன்னா, நேத்தி கூட ஒரு போராட்டம் நடந்தது. இப்போ இதே தான் அந்த கலாச்சாரத்துல இருந்து தான் தொடங்கி வருது. ஏன்னா இவ்வளோ நாள் நமக்கு முன்னேற்றம் வந்தது. சரி, முன்னேற்றத்தை பத்தி பேசிட்டு சவாலுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ ஒரு புரிதல் கிடைக்கும் நமக்கு. முன்னேற்றம்னு பார்த்தா நம்ம அரசமைப்பு சாசனம் வந்து நம்ம இந்தியா விடுதலை ஆகி 1947க்கு பிறகு அரசமைப்பு சாசனம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம ஏற்றிருக்கோம். கண்டிப்பா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்போ டாக்டர் அம்பேத்கரின் தலைமையில் இந்த அமைக்கப்பட்ட இந்த சாசனத்துல ஒரு சிறப்பு பகுதி என்ன இருக்குன்னா, ஒரு சிறப்பு அதோட ஒரு சிறப்பு அம்சம் என்ன இருக்குன்னா, அதுல வந்து எல்லாமே இந்த ரைட்ஸ் பத்தி உரிமையை பத்தி பேசுறச்சு ரைட் ஷால் பி அக்கார்டட் டு எவ்ரி பர்சன்ங்கிற சொல் தான் பயன்படுத்தி இருக்காங்க. ஈவன் வந்து அமெரிக்கா நாடு வந்து 1776ஆம் ஆண்டு அமெரிக்கா விடுதலை வரைச்சே ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் அப்படின்னு தான் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டாக்குமெண்ட் தொடங்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து இதெல்லாம் படிச்சு டாக்டர் அம்பேத்கர் வந்து அவர் ஒரு தெளிவா மேன் விமன் அது தேவை இல்லை, மேன் ஆர் விமன் கூட சொல்லல, எவ்ரி பர்சன் சொல்றச்சே வந்து எல்லாருமே உள்ளடங்கி வரும். அடிப்படை உரிமைகள், the fundamental rights ரொம்ப தெளிவா இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெளிவா இருக்கு. அவர் கொடுத்த அந்த வார்த்தையுமே ரொம்ப எவ்ரி பர்சன்றது வந்து எல்லாரையுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான். இந்த காரணத்தால தான் நம்ம இப்போ சமீபத்துல 2014 முதல் முறையா திருநர்னு ஏன் சொல்றேன்னா, திருநங்கை இப்போ சொன்னேன், இதே மாதிரி திருநம்பிகளும் இருக்கிறாங்க. நம்ம பேசிட்டோம், பெண்ணுல இருந்து ஆண் வருவாங்க. இது ரெண்டையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சொல் திருநர். ஆங்கிலத்துல வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்றது சரியா மொழிபெயர்க்கணும்னா திருநர் தமிழ்ல. திருநங்கைங்கிறது டிரான்ஸ்விமன், திருநம்பிங்கிறது டிரான்ஸ்மேன். ஸோ இந்த திருநர்களை பத்தி ஒரு முதல் முறையா அந்த வாக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்துல ஏப்ரல் 15, 2014 அந்த ஏப்ரல் 15 இப்போ வரைக்கும் திருநர் நாள் என்று நம்ம நாட்டுல கொண்டாடுறோம். அப்போ ஒரு சிறப்பான தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்புல என்ன வந்திருக்குன்னா, அடிப்படையா முதல் கருத்து என்ன சொல்றாங்க, திருநரா இருந்தாலும் அனைத்து உரிமைகளும் உண்டு. இந்தியா நாட்டுல இருக்கிறவங்களுக்கு சில உரிமைகள் இருக்கு. அவங்க எந்த நாட்டு குடிமகளா இருந்தாலும் இந்திய நாட்டுக்குள்ள வரைச்சு அவங்களுக்கு ஒரு சில உரிமைகள் இருக்கு. எடுத்துக்காட்டா வந்து வாழ்க்கைக்கு உரிமைங்கிறது வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சிட்டிசன்ஷிப், குடிமகளா இருக்கணும்னு இல்லை. ஒரு சில உரிமைகள் லைக் த ரைட் டு இது எந்த இடத்துல வேணா எந்த இடம் வேணா வாங்கலாம், எந்த வேலை வேணா பண்ணலாம்ங்கிறது வந்து குடிமகனா இருக்கிற குடிமகனோ எல்லாருக்குமே இந்த உரிமை இருக்கு. இந்த உரிமைகள் வந்து எந்த விதமும் பாலினத்தால வேறுபடுத்த முடியாது. ஆணோ பெண்ணோ திருநங்கையோ திருநம்பியோ எந்த பாலினம் அடையாளம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமைகள் சமமா இருக்கு. இது முதல் கருத்து. இரண்டாம் கருத்து வந்து என்ன நீதிமன்றத்துல சொல்றாங்கன்னா, மதிப்புக்குரிய 2 நீதிபதிகள் இதை பத்தி சிந்திச்சு எல்லா வாதமும் கேட்டுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய பதில், பாலினம்ங்கிறது அவங்களோட தன் அடையாளம். எப்படி வந்து ஒரு ஆணை வந்து ஒரு ஆம்பளை வந்து நான் என்ன ஆம்பளைன்னு சொல்றச்சே வேற யாரும் கேள்வி கேட்கறதுக்கு தேவையில்லையோ, ஒரு பெண் வந்து நான் ஒரு பெண்ணுன்னு சொல்றச்சே மற்றவங்க கேள்வி கேட்க தேவையில்லையோ, அதே மாதிரி திருநங்கையோ திருநம்பியோ அவங்களோட பாலினத்தை அவங்க அடையாளப்படுத்திக்கலாம். இது சட்டப்படி எப்படி பண்றதுங்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் கொண்டு வரணும். அதை வந்து அரசோட பொறுப்பா சொல்றாங்க. ஆனா அடிப்படையா என்ன கருத்து சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு மருத்துவ முடிவு கிடையாது, இது ஒரு மனநிலை நோய் கிடையாது, இது ஒரு உடல் குறைபாடு கிடையாது, இது வந்து ஒரு தனிநபரின் அடையாளம். இது ஒரு சமூக பார்வையில பார்க்கணும், வெறும் ஒரு மருத்துவ பார்வையில பார்க்க கூடாது. மருத்துவ உதவி என்ன தேவையோ அது கொடுக்கணும். ஆனா இது வந்து அடிப்படையா ஒரு நபரின் அடையாளம் வந்து அவங்களோட சமூக அடையாளம். அது கருத்து என்ன பல கருத்து சொல்றாங்க. பட் அந்த முக்கியமான மூணாவது கருத்தா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் ஒதுக்கி வச்ச மக்களுக்கு, திருநங்கை திருநம்பி மற்ற பாலினம் அடையாளங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி ஜாதி ரீதியா ஒதுக்கி வச்ச மக்களுக்கு அரசு வந்து
முன்வர ஒரு சில சலுகைகளோ ஒரு இடம் ஒதுக்கீடோ கொடுத்துருக்குறாங்களோ அது மாதிரி இதுலயும் கொண்டு வரணும். இதுதான் அந்த தீர்ப்போட மைய கருத்து. அந்த தீர்ப்பு 100 பக்கத்துக்கு மேல போகுது. கண்டிப்பா. ஆனா அதுக்கு பிறகுதான் வந்து 2019 வந்து நம்ம இங்க தமிழ்நாட்டில் தான் திருப்பி தமிழ்நாட்டில் இந்த தீர்ப்பு 2014 வந்தது. ஒரு பக்கம் வந்து இந்த இந்திய நாட்டின் வரலாறுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா தமிழ்நாடு எப்பவுமே ஒரு முன்மாதிரியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா 2009 வந்து அப்போ வந்து அந்த 2009 இதை பத்தியும் ஒரு தீர்ப்பு வந்தது. அதாவது அதுக்கு ஐபிசி இந்திய குற்றவியல் சாசனத்துல வந்து பகுதி 377 இயற்கைக்கு முரணான உடல் உறவுன்னு சொல்லி இதுல குறிப்பிட்டு யாருக்கு சிக்கல் வந்துட்டு இருக்குன்னா திருநங்கை இல்ல ஆணும் காதலா இருக்கிறச்சு அவங்க உறவு வச்சுக்கிறாங்கன்னா அது வந்து இயற்கைக்கு முரணானது. இது வந்து திருநங்கைக்கும் பொருத்தம். ஏன்னா அவங்க வந்து பாக்குறது உடல் தான் இல்லையா. திருநங்கைக்கு அந்த பெண் உறுப்புங்கிறது வந்து பிறப்புல கிடையாது. அறுவை சிகிச்சை பண்ணா அது கொண்டு வர முடியும். ஸோ அப்போ இது இயற்கைக்கு முரணான உறவுன்னுட்டு சொல்லி அது குற்றம் அல்லன்னு ஒரு பக்கம் இந்திய ஒன்றிய அரசுல சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னே வந்து தமிழ்நாட்டில் அப்போ வந்து அரவாணி நல்வாரியம் என்று உருவாக்கப்பட்டது. அதை தான் இப்போ திருநங்கை நல்வாரியம்னு மாறி செயல்பட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்னதுதான். இப்போ அரவாணி நலவாரியம் இருந்தது, அதுக்கப்புறம் அது திருநங்கை நலவாரியமாக மாறிச்சு. நலவாரியங்கள் உங்களுக்கு அமைக்கப்பட்டது போது என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க? நலவாரியத்துல அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஒரு அங்கீகாரம், அடிப்படையா அடையாள அட்டை முதல் முறையா தமிழ்நாட்டுல வந்து இப்போ அடையாள அட்டம் இல்லை. அடையாள அட்டை ஏன் தேவை என்றால் ஒரு திருநங்கை இறந்து போறாங்க இல்ல ஒரு திருநம்பி இறந்து போறாங்கன்னா அந்த நபர் இருந்தாங்கங்கிற பதிவு கூட கிடையாது பிறப்பிறப்புல இல்லையா. ஸோ அவங்களோட இறப்புல வந்து ஒரு குற்றம் நடக்குது, யாராவது அவங்க மேல ஒரு வன்கொடுமை பண்றாங்கன்னா அதை வந்து காவல்துறையில பதிவு பண்ண கூட ஒரு அடையாளம் தேவைப்படுது இல்லையா. அந்த நபர் சட்டப்படி ஒரு எந்த அடையாளமே இல்லை, எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லை, வங்கி வருமான வரி அடையாள அட்டை இல்லை, வங்கி கணக்கு இல்லை, அப்போ எங்கேருந்து இந்த நபர் இருக்கிறாங்கன்னு சட்டம் பார்க்கும். இப்போ அடையாளம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானதா இருந்தது. அடையாள அட்டை மட்டும் வழங்கல, பலவிதமான சலுகைகள் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் தான் வந்து மற்ற மேற்கத்திய ஐரோப்பாவோ இல்லை வட அமெரிக்கா நாட்டிலையோ வந்து இந்த அறுவை சிகிச்சை முறையெல்லாம் இருந்தது. ஒரு பிறப்புல ஆணா இருக்கிறவங்க வந்து ஒரு பெண்மையா மாத்திக்கணும்னா எப்படி அவங்களோட உறுப்பை மாத்துறது இல்ல மார்பகம் பொருத்தக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை விதிமுறைகள் இருந்தாலும் அங்க வந்து பெரும்பாலும் எல்லாமே உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். வெளிநாட்டுல அந்த மாதிரி நாட்டுல வந்து மருத்துவ காப்பீடுல தான் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு உதவி கிடைக்கும். அப்போ வந்து அவங்க மருத்துவ காப்பீடுல இது எதுவுமே அங்கீகாரம் இருக்கல, அவங்க தனியா காசு செலவழிச்சு தான் பண்ண வேண்டியிருந்தது. தமிழ்நாட்டுல அரசே இந்த பொறுப்பேற்று முதல் முறையா உலகத்துல வந்து இந்த மக்களுக்கு வந்து அவங்களோட தவறு இல்லை, அவங்களுக்கு இந்த உதவி செய்யணும்னு அரசுல இலவசமா அரசு மருத்துவமனையில இந்த சிகிச்சை கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல மருத்துவ வசதி மட்டும் இல்லை, வீடு கொடுத்தது, வயதாகி இந்த வேலையும் செய்ய முடியாத போது ஒரு வருமானத்துக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு மாதம் ஒரு பென்ஷன் மாதிரி அது குறைந்த அளவா இருந்தாலும் ஒரு உதவியாக இருக்கு, மாத்திரை செலவு கூட உதவியா இருக்கும், ஒரு உதவியா இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு திட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்தது. 2014 வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இந்திய நாட்டின் பாராளுமன்றத்தில் வந்து நம்ம தமிழ்நாடோட ஒரு திருச்சி சிவா எம்பியா இருந்த போது அவர் வந்து இந்திய பாராளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவா கொண்டு வந்து முதல் முறையா பல ஆண்டுக்கு பிறகு ஒரு தனிநபர் மசோதா வந்து ஒரு கருத்தா ஏத்துக்கப்படுது. அப்போ வந்து எதிர்கட்சியில இருந்த போது கூட பாஜக வந்து அதுக்கு எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அந்த மசோதாவை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த மசோதா வந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு எப்போ வந்து இந்த கட்சி திருப்பி வந்து அங்க அரசு மாறுதோ அவங்க புது ஒரு மசோதா கொண்டு வராங்க. என்ன மாதிரி மசோதா கொண்டு வராங்க? அந்த அடிப்படையா இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறது என்னோட உரிமை என் பாலினம்ங்கிறத நீக்கி திருநங்கைனா யாரு, திருநர்னா யாருன்னா திருநர்னா வந்து ஆண் பாதி பெண் பாதி, இந்த சிவசக்தி இந்த புராணங்கள் அந்த அடிப்படையில கொண்டு வராங்க. ஒரு சில பேர் அப்படி உணரலாம், அதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனா அதையே ஒரு அடையாளமா கொண்டு வந்துட முடியாது. தமிழ்நாட்டில் இப்போ வந்து பொது சொல் கொண்டு வந்திருக்கிறோம். அரவாணி கூட ஒரு மத சார்ந்து இருக்கு, அது தேவையில்லை என்று நம்ம ஒரு பொதுவான சொல் கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நபரும் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு விதிமுறையை வச்சிருக்கிறோம். இந்த முன்மாதிரியா இருக்கிற தமிழ்நாட்டோட விதிமுறை இந்தியாவுக்கு கொண்டு வராம ஒரு பின்தங்கிய ஒரு
விதிமுறையை அந்த சட்டத்துல அமைக்க பாக்குறாங்க. அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அரசே வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க இதுக்கு ஒரு கன்சல்டேஷனுக்கு போறாங்க இல்லையா, they referred it to a standing committeeன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அரசு அமைக்கப்பட்ட ஒரு குழுவே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை இது வந்து இந்த 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 விளக்கம் வந்து நால்சா தீர்ப்புக்கு முரணா இருக்கு, உலகத்துல இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான புரிதலுக்கு முரணா இருக்கு, இதை நம்ம மாத்தி அமைக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க வந்து மாத்தி அமைக்கிறாங்க. இப்போ 2021 வந்தக்கூடிய அந்த திருநர் சட்டத்தின் விதிமுறைகள் பார்த்தோம்னா திருப்பி தன்னடையாளம் தான் இருக்கு. ஆனா இப்போ வந்து இந்த கடந்த வெள்ளிக்கிழமை திருப்பி அதுக்கு ஒரு இந்த சட்டத்துக்கு ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. திருத்தம்னா அமெண்ட்மெண்ட். திருத்தம் எதுக்கு கொண்டு வரணும்? பொதுவா எப்போ ஒரு சட்டத்துக்கு திருத்தம் தேவை? அந்த சட்டம் வந்து குறைவாவோ தவறாவோ இருந்தா அது திருத்தம். கண்டிப்பா. ஒரு சரியான இருக்கிற சட்டத்தை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக மாற்றி அமைக்க ஒரு திருத்தம் கொண்டு வர. அந்த திருத்தத்தால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கா? அந்த திருத்தத்துல இப்போ என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, திருநர்னா 2 விதமா அவங்க சொல்றாங்க. ஒண்ணு வந்து இந்த பால் பண்புகள் மாறி இருக்கக்கூடியது. இங்க நம்ம ஒரு நுணுக்கம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா இந்த பால் பண்புகள்னு நம்ம சொல்றது, அதாவது பால்னு சொல்றது ஆண் பெண்ணு நம்ம பால் சொல்றோம். பால் பண்புகள்னா நம்மளோட ஒரு சராசரி ஆணுக்கு இருக்கக்கூடிய முதன்மை 2ஆம் நிலை பால் பண்புகள் இருக்கு. முதன்மை பால் பண்புகள்னா பெரும்பாலா பிறப்பு உறுப்பு, அந்த இனப்பெருக்குக்கு தேவையான உறுப்புகள். 2ஆம் நிலை பால் பண்புகள்னா ஒரு ஆணுக்கு வந்து மீச தாடி இந்த மாதிரி ஒரு சில வளர்ச்சிகள் இருக்கும். பெண்ணுகளுக்கு வந்து ஒரு மார்பக வளர்ச்சி, குரல்ல 2 இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் குரல் வேறுபாடு இருக்கும். இதெல்லாம் வந்து பால் பண்புகள்னு சொல்றோம். இயல்பாவே ஒரு சில குழந்தைங்களுக்கு பிறப்புலையோ இல்ல வளர்ச்சி போதையோ இந்த பால் பண்புகள் வந்து ஒரு சராசரி ஆண்லேருந்தோ சராசரி பெண்லேருந்தோ மாறுபட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம அடையாளம் சொல்லக்கூடியது வந்து மருத்துவ குறுக்கீடுல டிஃபரன்சஸ் ஆஃப் செக்ஸ் டெவலப்மெண்ட், பால் பண்புகள்ல வேறுபாடு, டிஎஸ்டி என்று குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆனா பொதுவா நம்ம வந்து சமூகத்துல பேசுறச்சே இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்றோம், இடைப்பாலர். அந்த தமிழ் சொல்லும் வந்து இங்க தமிழ்நாட்டுல சமூகம் வந்து எங்களோட குழு நபர்களோட உதவியோடையும் சேர்ந்துதான் இந்த சொல் வந்து பரவலா பாட்டுக்கு வந்திருக்கு, இடைப்பாலர். ஏன்னா அவங்க பால் பண்புகள்ல மாற்றம் இருக்கு 2 பேருக்கும். இது வந்து திருநங்கை இல்ல. ஒரு சில இடைப்பாளர் நபர் வந்து திருநங்கையாவும் அடையாளப்படுத்திக்கலாம், இல்ல ஒரு சில திருநங்கைகளுக்கு வந்து அவங்களுக்கு உடல் ரீதியா மாற்றம் இருக்கலாம். ஆனா இது ரெண்டும் ஒன்னே இல்ல. ஒரு நபர் இடைப்பாளரா இருந்து அவங்க வந்து திருநங்கை அடையாளப்படுத்திக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்க ஆணாவோ பெண்ணாவோ கூட அடையாளப்படுத்திக்கலாம். அதே மாதிரி திருநங்கையா இருக்கிறதுக்கு இடைப்பாளரா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு சராசரி ஆணா பிறந்த பால் பண்புகள்ல வேறுபாடு இல்லாட்டாலும் மனதுல வேறுபாடு இருக்கிறச்சே மருத்துவ குறுக்கீடு எடுத்தோ எடுக்காமலோ ஒரு பெண்ணா வாழறவங்க தான் திருநங்கை. அதே மாதிரி வந்து மருத்துவ குறுக்கீடு எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ பிறப்புல வந்து ஆணா இருந்து பிறப்புல வந்து பெண்ணா இருந்து ஒரு ஆணா வாழறவங்க தான் திருநம்பி. ஆமா. ஸோ இதுல வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த திருத்தத்துல கொண்டு வந்திருக்கிற இப்போ கொண்டு வந்திருக்கிற அந்த சமூக நீதி முதலமைச்சர் சமூக நீதி அமைச்சர் இந்திய ஒன்றிய அரசுல விஜேந்திர குமாரா அவர் கொண்டு வந்திருக்கிற சட்டத்துல எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, வந்து ஒரு திருநங்கைங்கிறவங்க வந்து திருநர்ங்கிறவங்க வந்து ஒன்னா இடைப்பாளர்களா இருக்கலாம், இல்லைன்னா அந்த கலாச்சார ரீதியா ஹிஜ்ரா கின்னர் இந்த மாதிரி அடையாளத்துல இருக்கிறவங்க. இந்த மாதிரி அடையாளத்துக்கு எப்படி மக்கள் போறாங்க? வீட்டுல கைவிடப்பட்டு அவங்களுக்கு வந்து எதுவும் வாய்ப்பு இல்லாம பெற்றோர்கள் வந்து என்னோட வாழ்க்கையில எனக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருந்திருக்குன்னா என்னோட அப்பா அம்மா வந்து அவங்களுக்கும் குழப்பம் இருந்திருக்கலாம், தயக்கம் இருந்திருக்கலாம், வருத்தம் இருந்திருக்கலாம், ஆனா எப்பவுமே வந்து என்னோட அன்பா இருந்திருக்கிறாங்க, அறிவியல் ரீதியா சிந்திச்சு என்னை புரிஞ்சுட்டு ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் நான் அந்த பணி செஞ்சுட்டு இருக்க முடியுது. நான் ஒரு நாள் கூட தெருவில் நின்று கை தட்டி காசு கேட்கவோ இல்லை ஒரு ஆணை வந்து தொழிலுக்கு கூட்டிட்டு போகவோ தேவை எனக்கு இருக்குல்ல. அதை வந்து அவங்க பண்றவங்க மற்ற அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னோட தோழர்களோட சூழல் பெரும்பாலாக ஏன் அப்படி இருக்குன்னா பெற்றோர்கள் வந்து கைவிட்டது. நான் வந்து பாலியல் தொழில் எந்த விதமும் தவறுன்னு சொல்ல, உச்ச நீதிமன்றமே வந்து பாலியல் தொழில் ஒரு தொழில்னு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க புத்ததேவ் கர்மாஸ்கர் தீர்ப்புல. ஸோ அதுக்கு நான் அதில் எனக்கு ஒரே கருத்து தான் இருக்குது. ஒரு தனிநபர் வந்து அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் எந்த தொழில் செஞ்சாலும் அது பாலியல் சேவையாக இருந்தாலும் அது அவங்களோட தனி விருப்பம். அது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்குள்ளே நான் இப்போ போகல.
அது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில அந்த உரிமை இருக்கு. அந்த உரிமையை நம்ம ஏத்துக்க தான் வேணும். இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துல வந்து விபச்சாரம் அங்கீகரிக்கப்படுகிறது. இல்ல, விபச்சாரம்னு பொதுவா நம்ம எப்போ சொல்றோம்னா ஒருத்தர் அடிமையா வச்சு பண்றது, அது சட்டப்படி இந்தியால அங்கீகாரம் கிடையாது. இல்ல, மும்பைல தனியா அதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்கு, கொல்கட்டால கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சில மாநிலங்கள் இருக்கு. சில மாநிலங்கள்ல அது சட்டத்துக்கு புறம்பாகவும் பார்க்கப்படுகிறது. இப்ப நீங்க சொல்லும் போது அடிப்படையா நான் இந்த கருத்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது வந்து அந்த மாதிரி ஏன் தள்ளப்படுறாங்க, அதாவது அவங்க பாலியல் தொழில் வந்து அவங்க விருப்பமா செய்யறாங்கன்னா, அது ஒரு சில பேர் பெண்களும் விருப்பமா செய்யறாங்க, அதை நான் வந்து ஏத்துக்கிறேன். ஆனா நிறைய பேர் ஏன் இதுக்குள்ள தள்ளப்படுறாங்கன்னா, அவங்களால படிப்பு முடிக்க முடியல. ஏன் படிப்பு முடிக்க முடியலன்னா, வீட்டுல வந்து பொதுவா இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு பார்வை மாறி இருக்கு, இவ்வளவு நல்லது நடந்திருக்கு, காவல்துறையில திருநங்கை இருக்கு, எல்லாம் ஒத்துக்கிறோம். பொதுமக்களும் நீதியில இருக்கு, மருத்துவத்துல இருக்கு, ஒவ்வொரு துறையிலையும் இருக்காங்க. பொதுமக்களை நம்ம இப்ப கேட்டோம்னாலும் ஒரு சில பேர் இப்பவும் நான் வந்து தெருவுல நடந்து போனா புளிய மரம் பாட்டு பாடுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க, இருக்கிறாங்க. அவங்க வந்து பெரும்பான்மையா நான் கருதல. நான் என்னோட பார்வையில பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நாங்க திருநங்கையா திருநம்பியா இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், ஏத்துக்கலாம். எப்போ வரைக்கும் பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குழந்தை இல்லாத வரைக்கும். இங்கதான் பிரச்சனை நடக்குது. வீட்டுல அவங்க ஏத்துக்காதனால அவங்க வந்து வீட்டுல இருந்தா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆம்பளை மாதிரி நட, ஆணாடியே போட்டுக்கோ, அது இயல்பா முடியவே முடியாது. அப்ப அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லாம அவங்க மாறும்போது அதை பிரஷர் பண்ணும்போது அவங்களால ஏத்துக்க முடியாம வீட்டை விட்டு வெளியேறினா வேற என்ன வாய்ப்பு இந்த சமூகத்துல இது வரைக்கும் என்ன வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்குறோம்? கை தட்டி காசு கேட்கறது, இல்ல தொழிலுக்கு கூட்டிட்டு போறது, இல்ல இப்போ ஒரு சில சிபிஓஸ்னுட்டு இந்த சமூக அமைப்புல வேலை செய்யறது, அதுவும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. அப்ப அவங்கள வந்து நீங்க தவறு செய்யறீங்கன்னா, சில பேர் வந்து அதிகாரமா கேட்கறாங்க, காசு கை தட்டி கேட்கறாங்க. சில பேர் மேபி ஒரு சில பேர் ஏதாவது திருட்டு கூட பண்ணிருக்கலாம். அது ஆண்களும் பெண்களும் தான் செய்யறாங்க. அது ஏன் திருநங்கை மட்டும் தவறு? ஒரு திருநங்கை திருடிட்டா திருநங்கையா இருக்கிறதுனால அவங்க திருடுறாங்க. ஒரு ஆண் திருடினா ஆனா அது ஆண்கள் தான் தவறுன்னு யாரும் சொல்றது இல்லை. அப்படி யாரும் சொல்ல. என்னன்னா இந்த திருநங்கைகள் நீங்க சொல்லும் போது இந்த ரயில் பயணத்துல நீங்க வெளியூர் போகும்போது பாத்தீங்கன்னா, அதாவது காசு கேட்டு இஷ்டப்பட்டு கொடுக்கறதுன்றது வேற. ஆமா, இப்போ வந்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இருந்தா கொடுக்க போறாங்க. கொடுக்காதவங்களை வந்து ரொம்ப கடினமான சொற்கள், ரொம்ப ஆபாசமான சொற்கள்ல வசைப்பாடுவது என்பது ஏற்புடையதல்ல. ஏத்துக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க ட்ரெயின்ல, 6 மணிக்கெல்லாம் ஏறிடுவாங்க. இந்த கோயம்புத்தூர் ரூட்டா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் தட்டி எழுப்பி காசு கேட்பாங்க. இதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி எந்த ஆணோ எந்த பெண்ணோ யாரையும் கடுமையான சொற்கள் கூறி அந்த காசு கேட்கறது இல்ல. அதனால திருநங்கைகள் பெறும்போது அது போக்கஸ்ட் ஆகுது. நான் இதை வந்து எல்லாரையுமே சொல்லல, ஒரு சிலர் பண்ற தப்பு வந்து அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே வந்து குற்றத்தை. இதை நான் வந்து நியாயப்படுத்தல. பெரும்பாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு திருநங்கை என்னோட தோழர்கள் வந்து காசு கேட்கறச்சே அமைதியா கேட்டுட்டு போறாங்க. ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஒரு தேவையில்லாத செயல்ல ஈடுபடுறாங்க, ஏத்துக்கிறேன். ஆனா இந்த சூழலுக்கு ஏன் தள்ளப்படுறாங்க? ஏன் நீங்க சொல்றீங்க பொதுவா ஆண்கள் பெண்கள் இது மாதிரி போறது இல்லைன்னு. ஏன் பொதுவா ஆண்கள் பெண்கள் போறது இல்லைன்னா, பொதுவா ஆண்கள் பெண்களுக்கு வந்து பல விதமான சமூக ஆதரவுகள் இருக்கு. குடும்பத்துல ஏத்துக்கிறாங்க. குடும்பத்துல விட்டாலும் ஒரு வந்து அரசுல வந்து ஒரு காப்பீடுக்கு ஒரு ஏதாவது ஒரு என்ன சொல் ஷெல்டர், இந்த ஒரு தங்குற இடம் போனோம்னா ஆண்களுக்கு ஒரு இடம் இருக்கு, பெண்களுக்கு ஒரு இடம் இருக்கு. திருநங்கையா இருக்கிறவங்கள வந்து ஆண்கள் இடத்துல இருந்தா அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு நடக்குது. பெண்கள் இடத்துக்கு போனா எல்லா பெண்களுக்கும் அது வசதியா இல்லை. தனியா எல்லா இடத்துலயும் இருக்கான்னா அரசும் கைவிட்டுருச்சு, பெற்றோர்களும் கைவிட்டுறாங்க. இதனால நான் அதை நியாயப்படுத்தல. அதனால இவங்க அதுக்கு தள்ளப்படுறாங்க, அதுல தள்ளப்படுறாங்க. அதை நான் நியாயப்படுத்தல. இந்த சமூக சிக்கலுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னா எப்போ வரும்னா, எந்த பெற்றோரும் தன் குழந்தைய தெருவுக்கு தள்ளக்கூடாது. அந்த குழந்தைய வந்து அவங்க முழுக்க புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்காம இருக்கலாம். அவங்க வந்து சொல்ற அவங்க குழந்தையோட உணர்வை வந்து அவங்களால அவங்களுக்கே ஒரு குழப்பம் உருவாகும். அதெல்லாம் இயல்பு தான். ஆனா அது கொஞ்சம் ஒரு குழந்தை பெத்துக்கிறாங்கன்னா அந்த குழந்தைய வந்து அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நீங்க சொல்றது கரெக்டு. பட் ஆனா ஒரு குழந்தைய பெத்து ஒரு ஆண் பிள்ளையா பெக்குறாங்கன்னு வைங்களேன், அவனை வந்து ஒரு 10 வயசு வரைக்கும் ஆம்பளை பையனாவே வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய மாறுபாடுகள் ஒரு 7-8 வயசுல இருந்து அவனுக்கு ஒரு சேஞ்சஸ், ஸ்கூல் போறான், பெண்களை பார்க்கறான், அந்த மாதிரி உணர்வுகள் வருது. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும்போது அந்த பெற்றோருடைய மனநிலை ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த ஏத்துக்க முடியாதுன்ற சூழல்னாலதான் அந்த விரக்தி, கோபம், ஆத்திரங்களா அது மாறுது.
அப்படி மாறும் பட்சத்துல தான் அந்த புறக்கணிக்கப்படுறது வருது. ஒரு சில பெற்றோர்கள் சரி நம்ம புள்ள எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து அவனுடைய இயல்பு ஏதோ உணர்வுகள் மாறுது, அது நேச்சுரல், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பிள்ளையாவே இருந்துட்டு போட்டோன்னு ஒரு சில பெற்றோர்கள் ஏத்துக்கிறாங்க. பெரும்பாலான பெற்றோர்களால் இதை ஏற்க முடியல. காரணம் சொசைட்டி. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற பதிலால பெரும்பாலான திருநங்கைகள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுறாங்க இல்லையா? தோழர், இப்போ சமூகமும் பெற்றோர்களும் சொல்றோம். பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம் பெற்றோர்கள், குழந்தைகள், நம்ம சேர்ந்தது தான் சமூகம். சமூகம்ங்கிறது வேற எங்கேருந்தோ வரல, இருந்து வரதுதான். ஸோ இந்த மாற்றம் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கணும். இப்போ குழந்தை நம்ம வந்து என்னோட பார்வையில வந்து ஒரு நபர் வந்து தயாரா இல்லை, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிட்டோம், அவங்க தயாரா இல்லைன்னா அவங்கள குழந்தை வேணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்க எப்போ தயாரா இருக்கிறாங்களோ குழந்தை பற்றி ஒரு முடிவு எடுக்கட்டும். இப்போ நம்ம கருத்தடை வசதிகள்லாம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஆனா ஒரு குழந்தைன்னு பெற்றுண்டா, நான் திருநங்கை திருநம்பிக்கு மட்டும் சொல்லலை, அந்த குழந்தைக்கு மனநிலை குறைபாடு இருக்கலாம், இல்லை அந்த குழந்தை வந்து ஒரு வளர்ந்து போறச்சே வளர்ச்சிக்கு பிறகு அவங்க வந்து ஒரு தொழில் ரீதியாவோ இல்லை அவங்களோட வாழ்க்கையின் தேர்வு, திருமணமோ இல்லை மற்ற மதமோ, அவங்க வந்து பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா அவங்க தனிநபர், அந்த முடிவு எடுக்க உரிமை இருக்கு. அதை நம்ம ஏத்துக்க முடியலன்னா நம்ம இந்த இன்னொரு ஒரு நபரை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. நம்ம இன்னொரு ஒரு உயிர் வந்து நம்மளோட விளையாட்டு கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை ஏத்துண்டாதான் நம்ம குழந்தைக்கு போகணும். ஸோ குழந்தைக்கு போயிட்டு என்னால் ஏற்றுக்க முடியலன்னா, ஏற்றுக்கிறது எளிமைன்னு சொல்லலை, அதுக்கு முயற்சி பெற்றோர்களும் எடுக்கணும், சமூக மாற்றமும் கொண்டு வரணும். பட் இப்போ இருக்கிற சூழல் என்னன்னா, இந்த திருத்தத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம், இதில் வந்து இப்போ 2 விதமாக தான் சொல்கிறாங்க. ஒன்றா இந்த இடைப்பாளர்களை வந்து திருநங்கைகளுக்குள்ளே கொண்டு வராங்க, அதில் இடைப்பாளர் மக்களுக்கும் உண்மையிலேயுமே விருப்பம் இல்லை. நேத்தி கூட அதுதான் ஊடக சந்திப்புல பேசிட்டு இருந்தோம். இடைப்பாளருக்கு தனியா வந்து ஒரு அங்கீகாரம் கொடுங்க, ஏன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு மருத்துவ ரீதியாகவும் உதவி தேவைப்படுது. கண்டிப்பா. ஸோ அதை வந்து ஒரு புரிதல் தேவைப்படுது. இடைப்பாளரையும் இதையும் வந்து ஒன்னா கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த கலாச்சார அடையாளங்கள் தான், ஹிஜ்ரா கோத்தி அப்படின்னு. இந்த கலாச்சார அடையாளம் எப்படி வந்தது? எல்லாருமே வீட்டுல இருந்து அவங்கள வெளியேற்றி அவங்க வந்து ஒரு குழுவா இருக்கிறது தான் கலாச்சாரம். இப்போ அப்படி இருக்கிறவங்களை வந்து நாம் எந்த விதத்துலையும் வந்து கட்டாயப்படுத்தி மாற்றணும்னு நான் சொல்லலை. எப்படி வசதியா இருக்கோ அப்படிதான் ஒரு நபர் இருக்க முடியும். இப்போ வந்து ஒரு தங்களை கட்டாயப்படுத்தி மருத்துவம் படிக்க வச்சுட்டாலும், இப்போ நாளைக்கு திடீர்னு உங்களோட சின்ன வயசுல வந்து நீ குழந்தையா இருந்த போது உங்களோட விருப்பம் வந்து ஒரு நாடகத்துல தானே இருந்தது, இப்போ மருத்துவத்தை விட்டுட்டு வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சமூகத்தால் தள்ளப்பட்டவங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க ஏதாவது அவங்களுக்கூடையும் நாங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாரோடையும் தான் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம புரிதலோட கையாளலாம். ஆனால் எங்கே மாற்றம் கொண்டு வரணும் என்றால், பெற்றோர்கள் தன் குழந்தையை கைவிடப்படக்கூடாது. அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பெற்றோர்களோட இருந்து, நான் வந்து ஒரு பிறப்பில் ஆண் குழந்தையா இருந்து அவங்க பெண்ணா உணர்றேன், நான் திருநங்கையா மாறிக்கிறேன், அந்த அடையாளத்தில் நான் சட்டப்படி நான் திருநங்கையா ஒரு பெண்ணோ அடையாளத்தில் நான் வாழ விரும்புகிறேன், அதுக்கு பெற்றோர்களையும் அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சட்டம் அதுக்கு எதிராக தான் இருக்குது, கலாச்சார ரீதியாக தான் இருக்க முடியும் அப்படின்னா அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியில் போகணுமா? அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த நால்சா தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இதை ஒரு மருத்துவ சிக்கலாக பார்க்கக்கூடாது, உழுப்ப வச்சு ஒருத்தவங்களோட பாலினம் கிடையாது, இது ஒரு சமூக அடையாளம். அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல இந்த சமூக அடையாளத்தை வந்து ஒரு சலுகைகள் கொடுக்கறதுக்கோ ஏதாவது ஒரு தீர்மானம் செய்யணும் என்று தேவைப்பட்டா அவங்களோட உணர்வு, அவங்களோட மனதை தான் பார்க்கணுமே தவிர உடலை பார்க்கக்கூடாது என்று. ஆனாலும் திருப்பி வந்து நம்ம 2014 வந்து அவ்வளோ உலகம் முழுக்க ஒரு பாராட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பா அமைந்தது. அந்த நீதிமன்றத்தையே மதிக்காம இந்த அரசு செயல்படுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இது நான் திருப்பி கட்சி அரசியலுக்குள்ள ரொம்ப எனக்கு அவ்வளோவா புரிதல் கிடையாது, அதனால அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போகலை. ஆனா திருப்பி இந்த ஆளும் இந்திய ஒன்றிய அரசின் ஆளும் கட்சி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, எந்த முடிவுமே அவங்க திடீர்னு எடுத்துடுறது, டிமானிட்டைசேஷன் என்று காசு மாத்துறது. யாரை கேட்டாங்க? பொதுமக்களுக்கு இவ்வளோ தொந்தரவு. அதே மாதிரிதான் இப்போ திடீர்னு யாரையுமே கேட்கல, ஏன்னா திருநங்கைகள் திருநம்பிகள் பல குழுக்கள் இருக்கிறாங்க. நேஷனல் கமிட்டி ஒன்று இருக்கு, அதுல வந்து கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில கேட்டா யாருக்குமே தெரியல. அப்ப எதுக்காக இந்த தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்க? தன்னிச்சையான முடிவு. ஒரு நபருக்கு எனக்கு தான் எல்லாம் பண்ண தெரியும்னு முடிவெடுத்து அதுதான் மக்களாட்சியா? இப்போ இந்தியா முழுவதும் எவ்வளோ பேர் இருக்காங்க திருநங்கைகள்?
ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக? எண்ணிக்கை எனக்கு குறிப்பிட்டு தெரியல, புள்ளி விவரம் பார்க்கலாம். இல்லை ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக இருந்தால் கூட ஓகே. இவ்வளோ இத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க, இல்லை இவ்வளோ அப்படின்ற மாதிரி தெரியலையே தோழர், நான் பார்த்துட்டு தான் சொல்லணும். எதுக்காகனா உங்களுடைய எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, ஏன்னா இது எப்படி கணக்கெடுப்போனுங்கிறதும் பல விதமா இருக்கு. நீங்க கேட்கறது புரியுது, நானும் அந்த ஆழமா இன்னும் பார்க்கல அந்த புள்ளி விவரம். அது என்னோட அதை பார்க்கறது நல்லதுதான். ஆனா அந்த புள்ளி விவரம் எடுத்து பார்த்தோம்னா வாக்காளர் அடையாள அட்டையில தேர்ட் ஜெண்டர் இல்ல டிரான்ஸ்ஜெண்டர்னு இருக்கிறது ஒரு நியர்லி 10,000க்குள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10,000 போல. ஏதாவது அடையாள அட்டை வாங்கி, அதாவது 2 விதமான கணக்கு இருக்கு தோழர். ஒண்ணு எவ்வளவு பேருக்கு வந்து திருநங்கை நல்வாரியத்துல இருந்து அடையாள அட்டை வழங்கப்பட்டது, அதுதான் 10,000 போல வரும்னு நினைக்கிறேன். இதுல வந்து இந்த அடையாள அட்டை வாங்கினவங்க வந்து சில பேர் வந்து திருநங்கையா இருக்கிறவங்க பெண்ணுனோ இல்ல திருநம்பியா இருக்கிறவங்க ஆணோ அடையாளப்படுத்திக்கிறாங்க. அது வந்து சட்டப்படி அங்கீகாரம் இருக்கு நால்சா தீர்ப்புப்படி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களோட மற்ற பதிவுகளெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஓட்டுநர் அடையாள அட்டையோ இல்ல வாக்காளர் அடையாள அட்டையோ அது வந்து ஆண் பெண்ணுன்னு தானே வருது. அங்க வந்து எடுத்தோம்னா நம்ம திருநங்கைன்னு வராது. சில பேர் இதுவும் ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். வாக்காளர் அடையாள அட்டையை வச்சு கணக்குப்படி தான் அந்த எண்ணிக்கையை சொல்றாங்க. வாக்காளர் அடையாள அட்டையில சில பேர் வந்து மூன்றாம் பாலினம்னு அடையாளம் எடுத்தும் அவங்க நல்வாரியத்துல அடையாள அட்டை வாங்காம இருக்கலாம் இல்லையா. டிரான்ஸ்ஜெண்டர்னு அவங்க வந்து இது அரசு ஆணையில கெசட்ல வந்து அவங்க பேர் மாத்தி அந்த அந்த விதிமுறை முடிச்சிருக்கலாம். ஆனா அடையாள அட்டை வந்து சலுகைகளுக்கு தான் தேவை, வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது. கண்டிப்பா. ஸோ இப்போ பல விதமா கணக்கெடுத்தா அந்த எண்ணிக்கை கொஞ்சம் மாறலாம். பட் இது திருப்பி நால்சா தீர்ப்புலையும் என்ன சொல்றாங்கன்னா, இது எண்ணிக்கையின் பிரச்சனை இல்லை, ஒரு நபர் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமை கட்டாயம் வழங்கப்படணும். அப்போ ஏன் இப்போ திருப்பி கலாச்சார ரீதியா இது தள்ளப்படுது? ஒரு பக்கம் வந்து கலாச்சார ரீதியா இருக்கணும், அந்த கலாச்சாரமும் வந்து ஹிந்து ஆதிக்க கலாச்சாரத்தின் அடிப்படையில தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயுமே திருநங்கைகள் பார்த்தோம்னா நம்ம நாட்டுல இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தும் இல்லை. இந்த திருநங்கைகளோட இருக்கக்கூடிய அந்த குடும்ப அமைப்பு ஜமாத்துன்னு சொல்லுவோம். ஜமாத்துங்கிறது வந்து இஸ்லாமிய கலாச்சாரத்துல இருந்து வந்த சொல் தான். ஆனா எல்லா மதத்தின் வேற வேற பகுதிகள் வந்திருக்கலாம் இந்த வாழ்க்கையில. இப்போ ஒரு திருநங்கை அம்மா பொண்ணு இல்ல குரு சேலா அப்படின்னு சொல்றக்கூடிய அம்மா பொண்ணுன்னு அவங்க ஏத்துக்கரிச்சு 2 பேரும் ஒரே மதம் இருக்கணும்னு இல்லை. இப்போ அவங்க வந்தது வந்து வீட்டுல இருந்து வந்து எந்த மதத்துல இருந்து வந்திருந்தாலும் அவங்க பேர் எடுக்கிறச்சு அது கிறிஸ்துவ பேரு இஸ்லாமிய பேர் இப்படி நாங்க வேறுபடுத்துறது இல்லை. கண்டிப்பா பல்வேறு கருத்துக்களை இவ்வளவு நேரம் நம்மளுக்காக திருநங்கைகள் போன இன்னல்களையும் துன்பங்களையும் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்களும் இப்போ வரக்கூடிய புதிய சட்டத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி பல்வேறு கருத்துக்கள் நம்முடன் பகிர்ந்து சொல்லியிருக்கீங்க. அது நேயர்களுக்கும் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களை போன்ற திருநம்பிகளுக்கும் இந்த உங்களுடைய விளக்கங்கள் பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி தோழர். ஒரு எதிர்பார்ப்பு பொதுமக்களும் எங்களோட ஆதரவு கொடுத்து இந்த திருத்தத்தை தடுத்து நிறுத்தணும், அதுதான் இப்போது தேவை. மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.